இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த காலவெளியில உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த காலவெளியில உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் தடையா இருக்கலாம். ஒருவேளை வியாதி என்ற தடை, ஆசீர்வாதம் இல்லாத காரியம் ஒரு தடையா இருக்கலாம். உங்களுக்கான நன்மைகள், உயர்வுகள், சுகம், பலம் தடையாய் காணப்படுகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாக கடந்து போகிறேன். மகனே மகளே, உனக்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும், சத்துருவானவன் கொண்டு வருகிற எல்லா தடைகளை நான் நீக்கி போட வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ராஜா வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திற்கு முன்பாக கடந்து போய் அந்த தடைகளை நீக்கி போடுவேன் என்று சொல்லி உங்களோடு கூட பேசுகிறார். சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்துல நெடுநாட்களாய் காத்திருந்து, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் வராமல் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி போய் இந்த காலவேளையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் தடைகளை நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கூட யோபுவை போல அவர் சொல்றாரு, என் தேவன் எனக்கா எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்கு எதிராக வருகிற தடைகளை பார்த்து சொல்லுங்கள், என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில நீர் எங்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட எங்கள் தேவன் எங்களுக்காய் இடைப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் சோர்ந்து போய் கவலையோடு, நம்பிக்கை இல்லாமல், கஷ்டத்தோடு கூட, பாரத்தோடு கூட நன்மைகளை எதிர்பார்த்து முடிய பாதபடியில் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல அவர்கள் தடைகள் எல்லாம் நீங்குவதாக நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, செழிப்பு உண்டாகட்டும் அப்பா. அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.